பிலேயாமும் கழுதை பேசிய கதையும் அப்படின்னுட்டு ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். அது பைபிளில் எண்ணாகமம் 22ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. இது எண்ணாகம புஸ்தகத்தை எழுதியது யார் அப்படின்னு பார்க்கும்போது மோசே அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. அது எழுதப்பட்ட வருஷம் கிமு 1405 எழுதியிருக்காங்க. அதனோட மையக்கருத்து பாலைவனத்தில் அழிந்து திரிதல். ஸ்டோரிக்குள்ளால் வருவோம். அந்த நாட்களில் சிப்பேரின் குமாரன் ஆகிய பாலாக் அப்படின்றவர் மோவாப் தேசத்தில் ராஜாவாக இருந்திருக்கிறாங்க. அப்போ அவர் ராஜாவாக இருக்கும்போது இஸ்ரவேலர்கள் எமோரியருக்கு செய்த எல்லா காரியத்தையும் சிப்பேரின் குமாரனாகிய பாலாக் அப்படின்றவர் பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு. அதனால் அவர் அந்த தேசத்தில் உள்ள மூப்பர்கள்ட்ட சொல்கிறாரு, இந்த இஸ்ரவேல் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் இந்த மாடுகள் வெளியில் புல்களை மேயும்ல, அதுபோல் இந்த கூட்டம் நம்ம சுற்றிலும் மேய்ந்து போடும். பிலேயாம் என்ற ஒரு மனிதன் இருக்கிறாரு. அவர் யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, யார் சபிக்கிறாரோ அவங்க சபிக்கப்படுவாங்க. அப்படி ஒரு மனிதர் காணப்படுறாரு. அதனால் அவங்கள்ட்ட போய் எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கு, அவங்க இந்த பூமியை விசாலத்தை மூடி எனக்கு எதிராக இறங்கி இருக்கிறாங்க. அவர்கள் என்னிலும் பலவான்கள், ஆயினும் நீர் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் யாரை சபிக்கிறீங்களோ அவங்க சபிக்கப்படுவாங்க. அதெல்லாம் நீங்கள் எனக்காக இந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்போ ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இத்தேசத்திலேருந்து நான் துரத்திடலாம் அப்படின்னு போய் சொல்லுங்க அப்படின்ட்டு அனுப்பி விட்றாங்க. அப்படியே உடனே இந்த மோவாபியர் மூப்பர்களும் மீதியானின் மூப்பர்களும் குறி சொல்கிறவர்களும் என்ன செய்கிறாங்க, கிளம்பி போகிறாங்க. போய் பிலேயாமிடத்தில் போய் பாலாக் ராஜா என்ன சொன்னாரோ அதை எல்லாத்தையும் அப்படியே சொல்கிறாங்க. உடனே இந்த பிலேயாம் சொல்கிறாரு, இந்த ராத்திரியில் இங்கே தங்கியிருங்க, கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாங்களோ அந்தபடியே நான் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் அப்படின்றாங்க. உடனே இந்த மோவாப்பின் பிரபுக்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, பிலேயாமில் தங்கியிருக்காங்க. அப்போ தேவன் பிலேயாமிடத்தில் கேட்காங்க, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர்கள் யார் அப்படின்ட்டு கேட்காப்புல. உடனே பிலேயாம் சொல்கிறான், தேவனே, சிப்பேரின் குமாரன் ஆகிய பாலாக் என்னும் மோவாப்பின் ராஜா அவர்களை எங்களிடத்தில் அனுப்பியிருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாப்புல. பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. நீர் அவர்களை சபிக்க வேண்டும். அப்போ நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் நீ அப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு தேவன்கிட்ட பிலேயாம் சொல்கிறாப்புல. அப்போ அதுக்கு தேவன் சொல்கிறாரு, பிலேயாமே, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிலேயாம் காலமே எழுந்து பாலாக்கின் பிரபுகளை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்திற்கு போய்விடுங்கள், நான் உங்களோடு கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்கவில்லை அப்படின்ட்டு சொல்கிறாப்புல. உடனே இவங்க கிளம்பி பாலாக்கிட்ட போய் பிலேயாம் சொன்ன எல்லா காரியத்தையும் சொல்கிறாப்புல. உடனே இந்த பாலாக் மறுபடியும் அவர்களை விட கொஞ்சம் கனவீனமானவர்களை திருப்பியும் அனுப்பி விடுறாரு. அப்போ அனுப்பி சொல்கிறாரு, இந்த நீங்கள் போய் நீ என்ன கேட்டாலும் உனக்கு தருவார், அதனால் அவர் சொல்கிற அந்த காரியத்தை மட்டும் நீ செய்யணுமா அப்படின்ட்டு சொல்கிறாப்புல. உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போ பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரனுக்கு பிரதித்திரமாக, பாலாக் எனக்கு இந்த வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் என் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுகிறத மீறி நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாப்புல. ஆயினும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்கள் இந்த ராத்திரி மட்டும் இங்கே தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ மறுபடியும் தேவன்கிட்ட போய் பிலேயாம் பேசுகிறாப்புல.
தேவன் வந்து பிள்ளையாம்கிட்ட சொல்கிறாப்புல, இந்த மனிதர்கள் வந்து உன்னை வந்து கூப்பிட வந்திருந்தா நீ போ, ஆனால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகள் படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் அப்படின்ட்டு சொல்லி விட்றாப்புல. பிள்ளையாம் காலமே எழுந்து தன் கழுதையன் மேலே சேனங்கட்டி மோவாப்பின் பிரபுக்கள் கூடால என்ன செய்கிறாப்புல போகிறாப்புல. அப்போது தேவனுக்கு கோபம் உண்டது. தேவனுடைய தூதர்கள் வந்து வழியில் அவனுக்கு எதிராக வந்து நிற்கிறாங்க. அவன் தான் கழுதைக்கு மேலே ஏறி போகிறான். அவன் கூடால 2 வேலைக்காரர்களும் போயிட்டுருக்காங்களே. தேவதூதர் வந்து உருவின பட்டயத்தோடு அப்படி நிற்கிறத வந்து இந்த கழுதை வந்து பார்க்குது. பார்த்த உடனே அது வழி ஓரமாக போகாமல் வயல் வழியில் விலகி அப்படி போகுது. அப்போது கழுதையை வந்து திரும்ப பிள்ளையாம் வந்து அடிக்கிறாப்புல. கர்த்தருடைய தூதன் உடனே இருபுறமும் சுவர் வைத்திருக்கிற திராட்சை தோட்டம் இருக்குல்ல, அது பக்கத்தின் பாதையில் அப்படி போய் நிற்கிறாப்புல. கழுதை அதை கண்ட உடனே ஒரு ஓரமாக ஒதுங்கி பிள்ளையாமின் காலை வந்து சுவர் ஓரத்தில் உரசிட்டே போயிட்டே இருக்குது. அப்போது திரும்பவும் யார் அடிக்கிறா, இந்த கழுதையை வந்து பிள்ளையாம் வந்து அடிக்கிறாப்புல. அப்போது கர்த்தருடைய தூதன் மறுபடியும் என்ன செய்கிறாப்புல, வலதுபுறமும் இடதுபுறமும் வழி இல்லாத இடுக்கமான ஒரு வழிப்பாதையில் என்ன செய்துருக்காங்க போய் நிற்கிறாப்புல. அதை வந்து கழுதை கண்ட உடனே என்ன செய்யுது, அப்படியே கீழே வந்து படுத்துருது. இதை பார்த்து பிள்ளையாமுக்கு கோபம் வந்த உடனே என்ன செய்கிறாரு, தடியினால் கழுதையை அடிச்சிடுறாப்புல. அப்போ கர்த்தர் வந்து கழுதையோட வாயை வந்து உடனே திறந்துடுறாப்புல. திறந்த உடனே பிள்ளையாம்கிட்ட வந்து கழுதை பேசுது, நீ என்னையா இப்போது 3 தடவை அடித்தா, அப்படி அடிக்கிறதுக்கு நான் உனக்கு என்ன செய்தேன் அப்படின்னுட்டு. உடனே பிள்ளையாம் சொல்கிறாரு கழுதையை பார்த்து, நீ என்ன பரியாசம் பண்ணுறது போல் பண்ணுறா, அதனால ஒரு பட்டயம் மாத்திரம் என்கிட்ட இருந்திருந்தா நான் இப்போ ஒன்று என்ன செய்திருப்பேன், கொன்றே போட்டிருப்பேன், அவ்வளவு எனக்கு கோபம் உன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே கழுதை பிள்ளையாமை நோக்கி சொல்லுது, இதுவரை என்னைக்காவது நான் இப்படி பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்குறாப்புல. அதுக்கு பிள்ளையாம் சொல்கிறாப்புல, இல்லை நீ என்னே பண்ணலை தான் அப்படின்ட்டு. அப்படி பேசிகிட்டு இருக்கவே கர்த்தர் வந்து பிள்ளையாமிட கண்களை வந்து திறந்துடுறாரு. அப்போது உருவின ஒரு பட்டயத்தோட ஏஞ்சல் நிற்கிறத யார் பார்த்துடுறா, பிள்ளையாம் பார்த்தோடனே தலை குனிஞ்சு முகங்குப்புற விழுந்து பணிந்துடுறான். நம்ம இந்த ஸ்டோரியிலேருந்து கற்றுக்கிட்டது என்னென்னா, நம்மளும் சில நேரங்களில் என்ன செய்வோம், அடுத்தவங்களையே குறை சொல்லிகிட்டே நம்ம இருந்துகிட்டே இருப்போம். இந்த பிள்ளையாம் என்ன பாருங்கள், கழுதையே சொல்லிக்கிட்டே இருந்தான், நீ ஏன் இப்படி பண்ணுறானே அதை போட்டு அடிச்சுட்டே இருந்தான். லாஸ்ட்டில் அவனோட கண்கள் திறக்கப்பட்ட பிறகு அவன் தன்னோட தப்பை வந்து உணர்ந்துக்கிடுறான். அதே போல் தான் நாமும் ஆண்டவர் இந்த உலகத்தில் நிறைய ஆசீர்வாதங்களை வச்சுருக்கிறாரு. அதுக்கு தடையாட்டு சிறு சிறு தவறுகள் நம்ம செய்வோம். முதலாவது நம்ம வந்து ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக தேங்க்ஸ் சொல்லணும். ரெண்டாவது ஏதாவது தப்புகள் செய்திருந்தால் அதுக்காக மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு பிறகு உங்கள் தேவைகளை ஏசப்பாட்ட கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சாம் 91:11 சங்கீதம் 91:11 சொல்லியிருக்கு, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆம் பிரியமானவர்களே, ஏசப்பா உங்கள் கூடலேருந்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவார். ஆமேன். God bless you all.